தமிழ் சினிமாவில் தற்போது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறார் ரஜினி சார் மற்றும் கூலி திரைப்படத்தின் தயாரிப்பாளர். திரைப்பட ப்ரமோஷன் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ரஜினி சாரை நேரடியாக விமர்சித்துள்ளார் தயாரிப்பாளர். இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் தீவிரமாக வைரலாகி வருகின்றது. புதிய திரைப்படமான கூலி மிக விரைவில் திரையரங்களில் வெளியாக உள்ளது. அதற்கான ப்ரமோஷன் நிகழ்வு சென்னையில் நடைபெற்று வந்தது. படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த ரஜினி சார் இந்த விழாவில் பங்கேற்கவில்லை என்பது தயாரிப்பாளரை கடும் கோபத்துக்கு உள்ளாக்கி உள்ளது. அந்த மேடையில் தயாரிப்பாளர் கூறியதாவது, நீ நடிகனா இருக்கவே தகுதியில்லை என்று கூறியதுடன் தான் நடித்த படத்தின் ப்ரமோஷனுக்கு வருவது ஒரு நடிகரின் பொறுப்பு. ஆனால் எங்களோட படத்தை முடிச்சதும் அவர்களுக்கு எங்களோட தொடர்பே இல்லாமல் போய்விடுகிறது. இது வேதனை தரக்கூடியது என்று கூறினார். மேலும் படம் எடுத்தாச்சு, அவருக்கு சம்பளம் கொடுத்தாச்சு, ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகும் நேரத்தில் ரஜினி சார் இப்படி செய்வது ரொம்பவே கேவலமான விஷயம். நீங்க உங்க பட ப்ரமோஷனுக்கு வராம இருந்தா அந்த படம் எப்படி ஹிட் ஆகும் என்று கோபமாக தெரிவித்திருந்தார் கலாநிதி மாறன். இந்த வார்த்தைகள் ரஜினி சாரின் ரசிகர்களை கொஞ்சம் அதிர்ச்சியடைய வைத்தது. சிலர் தயாரிப்பாளரின் கருத்துக்களை ஆதரிக்கிறார்கள். இதனால் சமூக வலைதளங்களில் பல விவாதங்கள் எழுந்துள்ளன. ரஜினி சார் நடிப்பில் மிக பிரம்மாண்டமாக தயாராகி வரும் திரைப்படம் தான் கூலி. லோகேஷ் கனகராஜ் இப்படத்தை இயக்க சன் பிக்சர்ஸ் இப்படத்தை தயாரித்து வருகின்றது. சமீப காலமாக ரஜினி சாரின் ஆஸ்தான இசையமைப்பாளரான அனிருத் தான் இப்படத்திற்கும் இசையமைத்து வருகின்றார். இப்படத்தின் படப்பிடிப்பு எல்லாம் முடிவடைந்து தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கின்றது. ரஜினி சார் உட்பட இப்படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களை நடித்துள்ளனர். நாகார்ஜுனா, சௌபின் ஷாஹர், உபேந்திரா என பலர் இப்படத்தில் நடித்திருக்கின்றனர். மேலும் பாலிவுட் புகழ் அமீர் கான் இப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.